Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ல பாயாசம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஜவ்வரிசி, சர்க்கரை, பால் இருந்தா போதும் பாயாசம் ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் டைம்ல டீ, காஃபிக்கு பதிலா நம்ம அப்பப்போ இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் இல்ல 2 நாள் பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலும் இந்த பாயாசம் இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி வந்து நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம எடுக்கிற ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் இல்லை பெருசாக இருக்கும், 2 விதமான வகையில் இருக்கும். அதுக்கப்புறம் மாவு ஜவ்வரிசின்னு கூட விற்பாங்க. நம்ம வந்து நல்லா கெட்டியான ஜவ்வரிசி தான் பாயாசத்துக்கு எடுக்கணும் எப்போவுமே. நான் வந்து கெட்டி ஜவ்வரிசியே சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கெட்டி ஜவ்வரிசிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பாயாசத்துக்கு. நான் வந்து இப்போது ரொம்ப சின்னதாக பொடியாக இருக்கும் பாருங்கள், அந்த ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா நான் வறுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை எடுத்துடுறேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துடுறேன். நல்லா கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வெந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஜவ்வரிசி வந்து வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. கையில் வந்து எடுத்து கொஞ்சம் மசிச்சு பார்த்தோம்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நல்லா கண்ணாடி மாதிரி வந்திருக்கும் ஜவ்வரிசி, அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள், நல்லா கெட்டியாக. நீங்கள் பால் வந்து கொஞ்சமாக சேர்ப்பீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஜவ்வரிசி வேக வைக்கும் போதே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ பால் நிறைய சேர்க்க போகிறேன், அதனால் தண்ணியை கம்மியாக சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்குமே குக் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு, ஆனால் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். பால் கம்மியாக சேர்க்குறதா இருந்தால் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. பாலை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை சேர்த்துடுறேன். ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா பால் சேர்க்கணும். நான் வந்து இப்போ பால் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பாயாசம் எந்த அளவுக்கு கெட்டியாக இல்லை தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. 2 கப் இல்லைனா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். பால் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். ஜவ்வரிசி எடுத்த அதே கப்பில் நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கப் ஜவ்வரிசிக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். சர்க்கரை கரைஞ்சி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட குங்குமப்பூவை வந்து பாலில், அதாவது சூடான பாலில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குங்குமப்பூவையும் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் நான் முந்திரி திராட்சையை வறுத்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இந்த தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை 2மே பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம்.
பாயசம் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். சேமியாலாம் தேவையில்லை, வெறும் ஜவ்வரிசி இருந்தாலே போதும் பாயசம் ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. முக்கியமாக இந்த பாயசம் செய்யறதுக்கு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி எடுக்கிறது தான். நீங்கள் வந்து பெரிய ஜவ்வரிசி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி ஜவ்வரிசியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு வேக வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஜவ்வரிசியை வறுத்துட்டு செய்வாங்க. எங்கள் அம்மா வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை வறுத்துட்டு செய்வாங்க. அதனால் நான் அதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவேன் எப்போவுமே. நீங்கள் ஜவ்வரிசி ஊற வச்சுட்டு செய்கிற மாதிரி இருந்தால் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கோங்க. நான் ஜவ்வரிசியை ஊற வைக்கிறதுக்கு பதிலாக தான் வறுத்துக்கிறேன். அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், ஜவ்வரிசி வந்து வெந்து வந்துடும் நல்லா. உங்களுக்கு எந்த டிப் வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.